அதே போல உதயநிதி ஸ்டாலின் வந்து போன பிரச்சாரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டல, அதனால ஒரு செங்கலை கையில் எடுத்து ஆமாம் இப்பவும் பண்ணுறாரு. அந்த செங்கலை கையில் எடுத்து பிரச்சாரம் பண்ணிட்டு கட்டலை அதனால பண்ணுறாரு. அதனால உங்களுக்கு என்ன குத்தி காட்டுறாரு. மற்றவனை குத்தி காட்டினா வலிக்குதில்ல, அப்புறம் கட்டணும்ல நீங்கள். அதான் இன்றைக்கி ஏர்போர்ட்டு கட்டி கொடுத்தீங்கல்ல அம்பானிக்கு. அம்பானி ஜோத்பூரில் வந்து 2-3 ஹெலிகாப்டர் வந்து இறங்குற ஒரு தளம் தான் அவர் வீட்டுக்காக இருந்தது. அதை ஒரு சில குறுகிய சில மாதங்கள்லேயே அம்பானிக்காக இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அளவுக்கு வேகமாக இந்த அரசாங்கம் பண்ணி கொடுத்துருக்கு. அப்படி இருக்கையில் ஒரு எய்ம்ஸ் ஏன் கட்டி கொடுக்கறதுல என்ன தப்பு? தம்பி உதயநிதி கேட்குறதுல தப்பே இல்லை, நல்லா கேட்பேன், தப்பில்லை. அதாவது என்னோட இது இந்த மருத்துவமனைகளே இல்லாத ஒரு தமிழ்நாடாக இதை ஆக்கணும். மதுவை ஒழிக்கணும், போதை வஸ்துக்களை ஒழிக்கணும். அந்த ஒன்று நான் கடன் கொடுக்கறது நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். அடுத்து வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கணும். பாலாரை ஒரு நார்த்துலேருந்து ஒரு ஆறு வருது, என்ன ஆறு இணைக்கிற ஒரு திட்டம் முன்னாடியே கிடப்பில் இருக்குது. பாலாறு அந்த பக்கம் ஒரு இல்லை தென்பெண்ணை இல்லை, இன்னொரு ஆறு இருக்குது. என்ன இந்த ஏரியாவில் இருக்குது? கங்கை இல்லை, கங்கை இங்கே எப்படி வரும்? இல்லை அதுவும் இல்லை எந்த பாலாறு இல்லை. இப்போதைக்கு என்னென்னா பாலாறில் ஒரு இடத்துல 10-50 இடங்களுக்கு மிகைப்படாமல் 2 முனைகள்லையும் ஏரி குளம் குட்டையை வெட்டி அபரிமிதமாக அந்த நீர்நிலை காலங்களில் வரும் பாருங்கள், அதிகபட்ச தண்ணி வரையில் அழகாக அதை ஒதுக்கி தேக்கி வச்சா இந்த வேலூர் பசுமையான ஒரு நாடா. பசுமையானா சுற்றி மலைகள் எது எங்கே கட்டியிருக்காங்க? அதான் தடுப்பணை கட்டுறதை வரவேற்கிறேன். அது ஆந்திராவில் கட்டியிருக்காங்க 45. நம்ம ஊரில் இப்போ பொதி ஆமாம் தண்ணி வீணாக போகாமல் தடுப்பணை கட்டுறதில்ல. 2 பக்கம் ஏரிகளையும் குட்டைகளையும் புதுசாக உருவாக்கணும். வீராணம்ங்கிற ஏரியை எப்படி பல 100 ஆண்டுகள் 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த தனி மனிதன் தமிழை உருவாக்கினாரோ அது மாதிரி ஒரு அதிகமான இங்கே நீர்நிலைக்கு இதாக இருக்கிற அமைச்சராக இருக்க துரைமுருகன் உடனடியாக செய்யணும். நான் செய்ய வைப்பேன், அதை சபதமாக எடுத்திருக்கேன். வேலை வாய்ப்பு உருவாக்குவேன். மது கஞ்சா டோட்டலாக ஒழிக்க பாடுபடுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திமுக வேட்பாளர் வேலூர் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் பார்த்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுல வந்து எனக்கு 25 கோடி ரூபாய் வர வேண்டியது 12.5 கோடி தான் கொடுத்துருக்காங்க. மத்திய அரசா நான் வந்தேன்னாக்கா 1000 கோடி வாங்குவேன், 1000 கோடி வாங்குவேன், செலவழிப்பேன். சும்மா பஸ் ஸ்டாண்டில் சும்மா 4 நிழற்குடை மட்டும் கட்டி எம்பி தொகுதியில் ஒதுக்கப்பட்டதுன்னெலாம் பண்ண மாட்டேன். அதான் அடித்து பிடிச்சி வாங்குறது தான் நம்ம வேலை. நான் கெட்டவனுக்கு கெட்டவன், நான் கெட்டவன் சொல்லிடுறேன். ஏன்னா மத்தியில் ஆள்றவங்க கெட்டவனாக இருக்கனால அதை விட நல்ல கெட்டவனாக இருக்கிற என்ன தேர்ந்தெடுங்க. போடுவீங்களா ஓட்டு? எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பிரச்சார பீரங்கிகள், அவ்வளோதான். 10ஆம் வகுப்பு வந்து பொதுத் தேர்வு இன்னைக்கு ஸ்டார்ட். ஏன் இந்த நேரத்தில் வைக்கிறாங்க? நல்ல ஏசியில் குளுன்னு நல்ல குளிர்காலத்தில் இனிமேல் வைக்கணும். இந்த வெயில் காலத்தில் வைக்கிறத நான் வரவேற்கவில்லை. வாழ்த்துக்கள், அந்த மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். வட இந்தியா மாதிரி அவங்களுக்கு உதவக்கூடாது. வட இந்தியாவில் ஐபிஎஸ் என்னென்னமோ எக்ஸாம் எழுதுகிறாங்களேப்பா, அப்படியே புக் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு. நீட்டுக்கும் அப்படி தான். இன்னொன்று இப்போ எழுதுனாங்களே யூபிஎஸ்சி எக்ஸாம், இன்னொன்றுப்பா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பெரிய பெரிய எக்ஸாம் எழுதுனாங்க. எல்லாமே பக்கத்தில் புத்தகங்களை வச்சுட்டு அதை எழுதுறதுக்கே அவனுக்கு தடுமாறானுங்க. மிஸ் இங்கே வாங்க, இதுக்கு எந்த பதில் எழுதுறதுன்னு கேட்குறான்னு. ஜட்ஜுப்பா, இந்த இது லாயருங்கப்பா, அவங்க படிச்சுட்டு போய் எப்படி நீதி வழங்குவாங்கன்னு தெரியல. ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஊபியில் இன்னமும் பல கிராமங்களில் இப்போ தான் வாட்ஸ்அப்பில் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. பல கிராமங்களில் மின்சாரமே இல்லாமல் இருக்கான். 20 வருடங்களாக 40 வருடங்கள் பின்தங்கிய நிலையில் இருக்குங்கிறாங்க. இங்கே தான் வந்து நாங்கள் டிஜிட்டல் இந்தியாங்கிறாங்க. அதை இந்த ஏசிஎஸ் 2 தடவை தோற்றுருக்காரு. 3ஆவது தடவையும் வெற்றிகரமாக என்னிடம் வெற்றிகரமாக தோற்பார். ஏண்டா இப்போ தான் கேள்விப்பட்டேன், மக்கள் சொல்கிறாங்க கொஞ்சம் கத்திரிக்காய், கொஞ்சம் பருப்பு, இந்த கீரை இங்கேயே 5 ரூபாய்க்கு ஒரு கட்டு கிடைக்குது, இந்த காய்கறி, கொஞ்சம் அரிசி, இதை கொடுத்து அவர் உதவி செய்கிறதா பெரிய பெரிய விளம்பரம் பண்ணிக்கிறாங்க. மற்றபடி எம்ஜிஆர் அவருக்கு தூக்கி கொடுத்ததுக்கு இந்நேரம் லட்சம் கோடிக்கு மக்களுக்கு அவர் நல்லது பண்ணியிருக்கணும். எம்ஜிஆர்னு ஒரு மகானால தான் இன்றைக்கி ஜேபிஆர் இவர் இங்கே ஏகப்பட்ட
அமைச்சர்களுக்கு அப்படியே தூக்கி நூற்றுக்கணக்கான ஏக்கர் இடமும் கொடுத்து கல்வி நிலையங்களை திறந்து என் மக்கள் படிக்க வசதி செய்யுங்கன்னாங்க. ஆனால் அவங்க அந்த வழியை ஃபாலோ பண்ணலை. ஒரு தவறான இதில் போகிறார். நான் தான் இங்கே புது மாப்பிள்ளை, நான் தான் இங்கே வேட்பாளர், நான் தான் இங்கே எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், மெம்பர் ஆஃப் பேட்ரியாட்டிக், மன்சூர் அலி கான். தேங்க்யூ வெரி மச்.